Hey all, glory be to God. It's day 13 of posting my Bible reading journey, and today we're going to read Deuteronomy 9. Before I get into this chapter, I just want to encourage you to read Bible from the beginning பிகாஸ் நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் காடோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் ரீசன்ஸ் என்னென்னு புரியுது. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ரீடிங் ஃப்ரம் ஜெனிசிஸ். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐல் பி வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ. ஸோ எஸ், இன்றைக்கான சாப்டரில் மோசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல்ஸ் ஜோர்தானை கடந்து எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான கிரேட்டரான நேஷன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் அந்த ஜனங்க உருவத்தில் எவ்வளவு பெரியவங்க, இந்த மாதிரி காரியங்களை மோசஸ் ஜனங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ரிச்சான அண்ட் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத பலவான்களை கொண்ட இந்த தேசத்தை காட் இஸ்ரேலுக்கு கொடுக்குற ரீசன் not because of their righteousness. God is doing this because of his promise and the wickedness of that nations, not because Israel's earned it. அண்ட் இந்த சாப்டர்லேயும் இஸ்ரேல்ஸ் எப்படியெல்லாம் காடை மறுதளிச்சாங்க, முக்கியமாக மவுண்ட் சீனால கோல்டன் காஃப் செஞ்சு அதை வர்ஷிப் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே மோசஸ் ஞாபகப்படுத்துகிறாரு. ஈஜிப்ட்லேருந்து புறப்பட்ட நாள்லேருந்து எத்தனை முறை காடை கோபப்படுத்தினாங்க, ஆனாலும் காட் ஸ்பேர் them only because of his mercy and Moses' intercession. So this chapter humbles us to remember that our victories are not proof of our goodness but of God's faithfulness. அதாவது காடோட கிரேஸ்னால மட்டுமே நமக்கு கிடைக்கிற காரியங்களுக்கு நாம் கிரெடிட்ஸ் எடுத்துக்கவே முடியாது. So always remember, every blessing, every answered prayers, and every open door, not a reward. It's grace overflowing from a faithful God.